பிக் பாஸோட ப்ரோமோ ஒன்ல பாத்தீங்கன்னா பிரஜன், கமருதீன் மற்றும் பிரவீன் ராஜுக்கிடையே தள்ளுமுள்ளு ஒரு பக்கம் பஞ்சே கொடுத்துட்டாருன்ற மாதிரி சில சம்பவங்கள் வீடே ஒரு பக்கம் பதட்டம் ஆயிட்டு நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல என்ன சொல்ல வராங்க, ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிருங்க காய்ஸ். ஸோ பல பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க, லைக் போடாமல் பார்க்குறீங்க. லைக் போட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இட் இஸ் ரெட் கார்டா எல்லோ கார்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்களா? ஒரு மண்ணாங்கட்டி கார்டும் இருக்காது அப்படின்றது தான் பாயிண்ட். இதை பார்க்கும்போது எல்லாம் ரியல் மாதிரி தெரியுது இல்லை உங்களுக்கு? இதெல்லாம் ரியல் இல்லை, ஃபேக்கு அப்படின்றத நீங்கள் நம்பிடலாம். அதில் ஒரு விஷுவல்ஸ் இருக்கும் பாருங்க. கமருதீன் வந்து டே நீ ரொம்ப ஓவரா பண்றடா, என்ன சொல்லுவாங்க, டே ரொம்ப ஓவரா பண்றடான்ற மாதிரி ரேஸ் ஆயிட்டு வந்துட்டே இருப்பார் கமருதீன். உடனே திவாகர் இருடா இருடா இருடான்னு திவாகர் பிடிக்க, பிரஜன் பிடிக்க, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்றடான்னு சொல்லி வந்து ஒரு பஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு பஞ்சு கொடுப்பாரு பாருங்க. அந்த பஞ்சில் உயிர்ந்த பிரவீன்ராஜை நீங்க பார்க்கலாம். பிரவீன்ராஜ் பஞ்சே வாங்காம கீழே விழுந்திருப்பாரு. நல்லா பாருங்க மக்களே, அந்த விஷுவல்ஸை எடுத்துட்டு போய் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் இப்படி பஞ்சு எப்பவுமே பஞ்சு குத்துற மாதிரி வருவார் கமருதீன். அப்படியே பிரவீன்ராஜ் கீழே விழ ஒட்டுமொத்த வீடியோ ஷாக் ஆயிடுச்சு. என்ன அது இவ்வளோ வயலன்ஸா ஈடுபட்டுட்டான், இவனுக்கு கார்டு கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி சில டிஸ்கஷன் போகும் போல இருக்கு. அந்த மாதிரி இதுல என்ன பண்ணிட்டாங்க, அவர் விழுந்துட்டாரு. அடிக்கவே இல்லை, முதல்ல அடிக்காம ஓவர் ஆக்டிங் பண்ணாதடா அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் சொன்னா கேட்கறியா, சும்மா ஓவர் ஆக்டிங் பண்ணி எதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி விழுந்துட்டாரா. அடுத்து என்ன பண்றாங்க, ஸோ இவனை அடிக்கிறியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்ற மாதிரி பிரஜன் வந்து இவர் அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறாரு. எப்படி பிரஜன், ஸோ பிரவீன்ராஜ் அடிச்சவொடனே பிரஜனுக்கு நான் நியாயத்தை தட்டி கேட்பேன், நியாயப்படி நடப்பேன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் எழுந்து வந்து இவர் அட்டாக் பண்ண போடுறாரு. இவரை தடுக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஐயோயோ என் புருஷனுக்கு என்ன ஆச்சு, இவன் அப்படி பண்றான்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் உட்காந்து டேய் நீ ஏன்டா இப்படி பண்ற, நீ பண்றதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அவங்க கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆகி அழுகுறாங்க. ஸோ அந்த ஃபீலிங்ஸ், அழுகை மட்டும் உண்மை. இந்த ப்ரோமோல அந்த அவங்க அழுததை தாண்டி மற்றது எல்லாமே ஃபேக் அப்படின்றது தான். ஸோ அவங்க வந்து நீ ஏன் அப்படி பண்ற, இந்த மாதிரி பண்ணா ஏதாவது ஆயிடுச்சுன்னா வெளியே கொடுத்து அமுச்சிருவாங்க, நீ ஏன் எல்லாம் பிஹேவ் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி அவங்களோட எமோஷன்ஸ் நியாயமா இருக்கு. நீ இப்பெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டியா, இங்க இப்படி பிஹேவ் பண்ற அப்படின்றது அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. அது அவங்களோட ஃபீலிங்ஸு, பல நாள் பார்த்தவர், கூட இருந்தவர், அதனால பல விஷயங்கள் அப்படித்தானே இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு. ஓகே, அதை எல்லாரும் உட்காந்து ஆறுதல் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இதுக்கான ஆரம்ப புள்ளி எங்க தெரியுமா மக்களே? காலைல லைவ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க, ரூடுன்ற வார்த்தை வந்து பிரவீன்ராஜ் சொல்லியிருப்பார். யாருக்கிட்ட, ஏதோ கமருதீன் மேட்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருப்பார் பிரஜன் கிட்ட. அப்போ நீங்க தான் ரூடா பண்ணீங்கன்ற ஒரு வார்த்தையை வந்து விட்டுருவார். யாரு, பிரவீன்ராஜ் பிரஜன் கிட்ட. நீ ரூடுன்னு எப்படி சொல்லலாம், இந்த ரூடுன்ற வார்த்தை தப்புடா, இதெல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதா, இதெல்லாம் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரம் டிஸ்கஷன் நடக்கும். நடந்து முடிஞ்ச உடனே திரும்ப சாண்ட்ரா வந்து பிரவீன்ராஜ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாங்க ஆல்ரெடி கமருதீன் கிட்ட சொல்லிட்டோம், இதெல்லாம் சொல்லிட்டோம், நீ வந்து அந்த விஷயத்த கேட்க வேண்டாம், அவனுக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு, அவனுக்கு ஒரு வெளிய இஷ்யூ இருக்குல்ல, அதெல்லாம் அவனுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு, இதை பத்தி நீ எதையும் பத்தி யோசிக்காத, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல முடிச்சு விட்டு போவாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாரு பிரஜன் வந்து கமருதீன் கிட்ட, இங்க பாடுறா நம்ம 2 பேர் ஃபைட் பண்றோம், எப்படி நம்ம 2 பேர் ஃபைட் பண்றோம் கிச்சன்ல, நான் என்ன பண்றேன், நீ வந்து என்ன அடிக்கிற மாதிரி அடி, நான் வந்து உன் கழுத்தை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறேன், எப்படி நீ வந்து அவர் ஸ்லாப் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணு, நான் கழுத்தை பிடிக்கிற மாதிரி பண்றேன், அது வந்து ஒரு சீரியஸா எடுத்துட்டு போவோம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அந்த இடத்துல போயிட்டு இருந்தது வெளியே கார்டன் ஏரியால. சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணும் போல. எனக்கு என்ன இதுனா, என்ன சார் பிரஜன் சார், ஒரே நாள்ல கண்டென்ட் தீந்துச்சா, வேற கண்டென்ட் இல்லையா, பிளான் பண்ணி பிராங்க் ஃபைட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? இந்த மாதிரி தான் மக்களே நான் ஒரு ஏமாந்துருக்கேன். பிக் பாஸ் சீசன் 7 மலையாளத்துல 2 பேரும் அடிக்கிற அளவுக்கு போயிட்டு கன்ஃபெஷன் உள்ள போனா பிராங்க்ன்ட்டானுங்க. நானே அந்த மாதிரி மொக்க வாங்கிட்டு உட்காந்துட்டுல. இந்த ஃபைட்டும் நீங்க, நான் காலைல விஷுவல்ஸ் பார்க்கலன்னா நானே வந்து நம்பி இது பண்ணியிருப்பேன். ஆனா அந்த விஷுவல்ஸ் நல்லா நோட் பண்ணியிருப்பேன்னு வைங்க. விஷுவல்ஸ் நோட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிருக்கலாம், இந்த விஷுவல்ஸே அந்த கிளியரா தெரிஞ்சது தான் அவங்க பிராங்க் பண்றாங்கன்ட்டு. பட் இங்க டிஸ்கஸ் பண்ணி பிரஜனும் கமருதீனும் பிளான் பண்ணியாச்சா. இந்த பிளான் பண்ண உடனே பிரஜன் உள்ள போயிட்டாரு. கமருதீன் டைரக்டா வெளியே வந்து யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காரு, பிரவீன்ராஜ் கிட்ட பேசுறாரு. பிரவீனே இந்த மாதிரி பண்ணலாம், ஒரு 10-20 நிமிஷம் இருக்கும், நம்ம கார்டன் ஏரியால எல்லாம் சமைச்சிட்டு இருக்கும்போது எல்லா கூட்டமும் அங்கே இருக்கும்போது இந்த சண்டே எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி கார்டன் ஏரியால அந்த கிச்சன் ஏரியால எல்லாரும் கூட்டமா இருக்கும்போது அங்க உட்காந்து சண்டை போடலாம், இது பண்ணலான்ற மாதிரி டிசைட் பண்ணி அந்த இடத்துல ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இதை வந்து ஒரு பக்கம் பிரஜனும் கமருதீனும் பேசியாச்சு. அவர் என்ன போறார், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோன்றதை எடுத்துன்னு வந்து பிரவீன்ராஜ் கிட்ட கன்வே பண்ணியாச்சு. இதுல இவங்க எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி ஸ்கிரிப்டை பிளான் பண்ணிட்டானுங்க.
இதை அடுத்து எக்ஸிக்யூட் பண்ற நேரத்துல தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல லைவ்ல வந்துருன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட் சினாரியோ பாத்தீங்கன்னா பிரஜனும் கமருதீனும் பேசிட்டு இருக்காங்க லைவ்ல, கரண்ட் சினாரியோ. அந்த சினாரியோ பார்க்கும்போது அவ்வளவுதான், சண்டை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு அரை மணி நேரத்திலேயே சண்டை வந்துடும். அதனுடைய பிரதிபலன் என்னவா இருக்கிறது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னடா ஒயில் கார்டு வந்த பிரஜன், இவ்வளவுதானா உங்களோட பொட்டென்ஷியல், நான் என்னவோ பயங்கரமா எதிர்பார்த்தேன், கடைசியில டம்மி பாபாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர்த்து, அவரை பார்த்தா சிரிப்பு தான் வருதே தவிர்த்து வேற எதுவும் பெருசா வரமாட்டேங்குது. உங்களோட கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.